கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலையாகும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வெறுமையாக்கப்பட்டவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு இடம் கூட கிடையாது, ஒரு நகை கூட கிடையாது, ஒரு சொத்து என்று எதுவுமே கிடையாது, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், வீட்டு வாடகை கொடுக்குறேன், வட்டி கட்டுறேன், இப்படித்தான் இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தயவுசெய்து இந்த வார்த்தையை முழுவதுமாக கேளுங்க. நீங்கள் முழுவதும் கேட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு சீமானாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. சொந்த வீடு நீங்கள் கடன் வாங்காமல் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறத செய்யணும். ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா அதிசயமானவர் உங்களை அதிசயங்களை காண வைப்பார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருடம் முடிவதற்குள்ளே, இந்த வருடம் முடியும் போது நீங்கள் எந்த கடனும் இல்லாமல், மாறாக நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கும்படி அல்லது நீங்கள் ஒரு வீடு சொந்தமாக கட்டும்படி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் முடிவில் அதுக்குள்ளே செஞ்சிருவார். ஆனால் நான் சொல்வதை நீங்கள் செய்யணும். கடன் வாங்காமல் வீடு வேண்டுமா? கடன் வாங்காமல் இடம் வாங்க வேண்டுமா? அதுக்குண்டான காரியத்தை இப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒன்று, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்து, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும். எப்படி என்று கேட்டால், எப்போது நீங்கள் ஞானசானம் எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறுறீங்க. இப்போ அநேகர் சத்தியத்தை அறிஞ்சிருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஞானசானம் எடுக்காமல் இருப்பாங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானசானம் எடுத்தால் தான் பிள்ளைங்கிறதுக்கு அத்தாரிட்டி. இப்போ தத்து பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. தத்து பிள்ளை என்றைக்கு இருந்தாலும் உரிமை பாராட்ட முடியாது, ஆனால் பெத்த பிள்ளை உரிமை பாராட்டலாம். வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கும் பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ ஞானசானம் எடுக்காமல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இயேசுவை வழிபடுறேன்னு சொன்னால் நீங்கள் தத்து பிள்ளை, பெத்த பிள்ளை கிடையாது. வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்ட மாதிரி. ஆனால் ஞானசானம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெத்த பிள்ளை, பத்திரத்தில் கையெழுத்து போட்ட மாதிரி. அப்படின்னா ஞானசானம் எடுத்த உடனேயே நீங்கள் பிள்ளையாக மாறிடுறீங்க. எப்படி? அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி ஜென்பிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுது 1 பேதுருவில். அப்போனா மறுபடி அப்படின்னா தாயின் வயிற்றில் பிறக்கிற பிறப்பு வேறு, இது 2வது பிறப்பு. எப்போ நீங்கள் ஞானசானம் எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் 2வது பிறப்பாக பிறக்கிறீங்க. அப்போ அதான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை. அழிஞ்சு போகிற வித்துனா தாய் தப்பேன், அழியாத வித்துனா தேவனுடைய வசனம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அழிஞ்சு போகிற வித்தில் நான் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஞானசானம் எடுத்தோன்னே 2வது ஒரு பிறப்பு பிறக்கிறீங்க. அந்த பிறப்பு இயேசுவின் பிள்ளைங்கிற பிறப்பு. பிறப்பு தாய் தப்பின்ற பிறக்கிற பிறப்பு. தாய் தப்பின்ற பிறக்கிற பிறப்பு பால் ஊட்டுவாங்க, சோறு ஊட்டுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, கவனிப்பாங்க, படிக்க வைப்பாங்க, கல்யாணம் முடித்து வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அன்றுள்ள அப்பத்தை அவர் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சமானத்தை கொடுப்பார். கடைசி காலத்தில் மறித்தாலும்
நம்ம பரலத்துக்கு போவோம். இது 2வது பிறப்பில் கிடைக்கிற ஒரு காரியம். தாய் தகப்பன் வந்து சுகத்தை கொடுக்க முடியாது, தாய் தகப்பன் வந்து ஞானத்தை கொடுக்க முடியாது, தாய் தகப்பன் பாதுகாப்பை கொடுக்க முடியாது, தாய் தகப்பன் பரலத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் சுகத்தை கொடுக்கறதும், பலனை கொடுக்கறதும், ஞானத்தை கொடுக்கறதும், பாதுகாப்பை கொடுக்கறதும், கிருபையை கொடுக்கறதும், சத்தியத்தை அறிவிக்கிறதும், கடைசி காலத்தில் நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்கிறது எல்லாமே இயேசுனால தான். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். சரி, இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 3:27, கலாத்தியர் 3:27, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தால் இயேசுவை தரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அதாவது அணிந்திருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கு. கத்தோலிக்க பைபிளில் இயேசுவை ஆடையாய் அணிந்திருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கலாத்தியர் 3:27 இயேசுவை நாம் அணிந்திருக்கிறோம். அப்படின்னா இயேசுவை எப்போதும் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பது அர்த்தம். சரி, இயேசு எனக்குள்ளே இருந்தாருன்னா அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் ஆபிரகாமுக்குண்டான வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்குண்டான சந்ததி ஆகிடுறீங்க, ஆபிரகாமுக்குண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் உரிமையாளி அப்படிங்கிறார் கலாத்தியர் 3:29. ஓகே, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களோ, நெருக்கங்களோ, பாடுகளோ, சஞ்சலங்களோ, வேதனைகளோ, கவலைகளோ வரும்போது நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அந்த உரிமை உங்களுக்கு இருக்கணும். இப்போ இந்த பூமியில் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு வந்து 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு வீடு, வாசல், சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க, இன்னொரு பிள்ளை கொடுக்க மாட்டாரு. அப்போ இன்னொரு பிள்ளை என்ன செய்வான், நீ பெத்த பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான், வாதாடுவான், கோர்ட்டில் கேஸ் போடுவான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை என்ன செய்வான், வாதாடி வாங்குவான். சரிங்களா? இது பெத்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கடமை தாய் தகப்பன். இப்போ தாய் தகப்பன் சேர்த்து வைக்கிற சொத்து யாருக்கு அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு. அப்போ இப்போ தாய்ப்பன் ஒரு வீடு கட்டினான்னா அந்த வீடு வந்து பிள்ளைக்கு வருது. அம்மாவுடைய 100 பவுன் நகை இருந்துச்சுன்னா அந்த 100 பவுன் நகை மகளுக்கு போகுது. சரிங்களா? தாப்பை வந்து சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு 3 வீடு 4 வீடு வச்சுருப்பார். அது உனக்கு இந்த வீடு, உனக்கு அந்த வீடு பிரிச்சுவாங்க, தோட்டம் தர பிரித்து விடுவாங்க, பார்த்துக்கலாம். அது உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம். இது தாப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஓகே, அப்படின்னா அது உரிமையோடு எப்படி ஒரு தகப்பன்ட்ட ஒரு மகனோ மகளை கேட்குறாங்களோ, இதை காட்டிலும் நமக்கு ஏசப்பாடை கேட்குறதுக்கு ரைட் இருக்குது, உரிமை இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் பிள்ளை. எப்படி பிள்ளையை மாறணும்னு கேட்டால் அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பிள்ளையை மாற்றிருக்கிறார். பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் சொந்த ரத்தத்தால் நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்கிற அந்த எண்ணங்களும் அந்த நினைவுகளும் அந்த சிந்தைகளும் வரணும். அப்போ எப்படி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டால், கலாத்தியர் 3:27 படி நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. கலாத்தியர் 3:29 படி ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தங்க போய் உனக்கு நான் தர்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை. அப்போ நான் எல்லாத்துக்கும் உரிமை அப்படின்னு சொல்லி முதல் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் வசனங்களை எடுக்கணும். நான் சொல்கிற கரெக்டாக கேளுங்க. இந்த வருஷத்தில் கடன் இல்லாமல் வீடு வாங்க போகிறீங்க, கடன் இல்லாமல் இடம் வாங்க போகிறீங்க. எதாவது விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், விரும்பணும். முதல் காணான் ஸ்திரியை பார்த்து ஏசப்பா, ஸ்திரியே நீ விரும்பு. சில பேர் விரும்ப மாட்டாங்க. எனக்கு இந்த சம்பாத்தியம் போதும், இந்த வருமானம் போதும், ஏதோ சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், படுக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே ஒரு ஏனத்தானே இல்லாமல் அநேக பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மனதுக்குள்ளே எண்ணத்துக்குள்ளே நினைவுகளில் ஒரு விருப்பத்தை கொண்டு வாங்க. யோபு சொல்கிறாரு, ஒரு காரியத்தை குறித்து நீ நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும் சொல்லி யோபு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பணும். விரும்புகிறது வந்து காசாக பணமாக கிடையாது. இப்போ வந்து ஒரு சில பேர் இந்த சேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னுவாங்க, இந்த ஜோடி தோடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறதுல வந்து ஒரு தப்பும் கிடையாது. ஏசவ சொல்லிட்டால, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கணும்னு சொன்னார்ல. அப்போ அதாவது உன் வாழ்க்கை உன் சுகத்துக்கும் உன் பலத்துக்கும் உன் விருப்பத்தில் இருக்குது அப்படின்ட்டார் காணாசிரியை. அப்போ காணாசிரியை பிள்ளை நல்லா இருக்குன்னு விரும்பி இருக்கும், சுகம் ஆகிருக்கும். அப்போ இதான் மேட்ரு. அப்போ அதே போல் தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எப்படியாவது ஒரு வீடு இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அப்படி விருப்பத்தை கொண்டு வரும்போது கர்த்தர் அதை பார்க்குறாரு. சரிங்களா? அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார்.
அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் வந்து ஆபிரகாம் அழைக்கும் போது உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். பொய்யுரையாத தேவன், சொன்னது தான். நம்முடைய தேவன் சொன்னது தான், பொய்யுரையா தேவன். பொய் சொல்ல மனுபுத்தர் நல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் பொய்யுரையாத தேவன் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனிங்க. நீ கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலையணும், நீ கஷ்டப்படணும், நெருக்கப்படணும், நீ கடங்காரனாக இருக்கணும், நீ வந்து போட்ட சட்டையை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லலைங்க. அப்பா சொல்லலை. ஏசப்பா புதிய ஏற்பாடில் சொல்கிறாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார், விதைப்பதுமில்லை, அற்புதமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, அவைகளை காட்டிலும் பரமவித அவர்கள் பிழை போட்டுகிறார், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள்னு சொல்கிறார். சாலமன் உடுத்தியதை பார்க்கிலும் உங்களை நான் உடுத்தி வைத்து அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறார். சாலமன் உடுத்தியதை பார்க்கிலும் அப்படின்னு சொல்லி சாலமனுக்கு மேலே நம்மளுக்கு முதலிடம் கொடுக்குறாரு பாருங்கள். சாலமன் வந்து அவர் உடுத்தின ட்ரெஸ்ஸெல்லாம் எகிப்து நாட்டிலேருந்து, எகிப்தில் கப்பலில் வருமா, அவர் சாலமன் போட்டிருக்கிற அந்த அணிகலன்கள், ட்ரெஸ்ஸு எல்லாம் கப்பலில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி தான் கப்பலில் வந்து தான் அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன செய்வாங்களாம், போடுவாங்களாம். அவ்வளோ விலையுறந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாரு, சாலமன் உடுத்தியதை பார்க்கிலும் அப்படிங்கிறார். அப்போனா சாலமனுக்கு மேலே நான் உங்களை வந்து கவனிக்கிறேன், உங்களோட பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறார் ஏசப்பா புதிய ஏற்பாட்டில். புரியுதுங்களா? அப்போ அவருடைய நினைப்பை பாருங்களேன். நம்ம ஏசப்பாவுடைய நம்மளை குறித்து அவருடைய நினைப்பு என்ன? சிஎன் குமாரத்தியை கெம்பரித்து பாடு. அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். குமாரத்தி, சிஎன் குமாரத்தி, பரலத்துக்குமா கெம்பரித்து பாடு. நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் குப்பை, நான் வந்து ஒரு நாட் யூஸ்லெஸ், எனக்கு வந்து ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மட்டுப்படுத்தி வாழ்கிற இன்றைக்கி மக்கள் நிறையா இருக்கிறாங்க. உங்கள் அப்பா யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா யார்? பூமியில் பெத்தர் தப்பனை விட்டுருங்க, பூமியில் பெத்தர் தப்பனை விட்டுருங்க, அப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சகலத்தை உண்டாக்கின, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை எங்கே தூக்கி போடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்பா இருக்கிறார் ஒருத்தர். அந்த அப்பா வந்து சகலத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்துக்கு அடியில் வாழும் மச்சங்கள் திமிங்கலங்களை உண்டாக்கினவர், காடுகளை உண்டாக்கினவர், மலைகளை உண்டாக்கினவர், அருவிகளை உண்டாக்கினவர், மிருகங்களை உண்டாக்கினவர். பொண்ணு பூமியும் அவருடையது, பூமி அவர் காரூணித்தால் நிரம்பியிருக்கிறது, பொண்ணு பொருளும் அவருடையது, இந்த பூமிக்குள்ள இருக்கிற தங்கமெல்லாம் அவருடையதுங்க. அப்போ அவர் பிள்ளை நம்ம. இதை நீங்கள் சொல்லணும். அப்பா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய தேவனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு குப்பை, என்னையை வந்து பிள்ளையை ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா, உங்களுக்கு கோடி ரத்தத்தை சிந்தி என்னை விலைக்கு வாங்கிட்டீங்களே, கிரைஞ்சி எழுத்துட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட நீங்கள் பேசணும் பார்த்துக்கிறீங்களேன். நான் என்ன சொல்ல தெரியுமா, இப்போ நான் சொல்கிற சத்தியங்களை கரெக்டாக கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே விரும்பாட்டினாலும் ஒரு கடன் இல்லாமையாச்சும் வாழ்வீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு வீடு வாசல் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், தோட்டத்துறை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் கடன் இல்லாமல் கூட வாழ்ந்துருவீங்க நீங்கள். நான் சொல்கிறது இப்போ கேட்டிங்கன்னா இது சத்தியம், இது உண்மை, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிற, ஆபிரகாம் எப்படி கூப்பிட்றாருன்னா, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 10 சென்ட் இடம், 2 பிளாட்டு, ஒரு 3 பிளாட்டு, ஒரு 100 குழி இடம் உனக்கு நான் தரப்போறவா அப்படின்னு நான் கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தேசங்கிறது ஒரு மாநிலம், ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர், ஒரு தேசமாக விலை மதிக்க முடியாது. அப்போ அந்த தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். அப்பாவுடைய அந்த மனது எவ்வளோ பெரிய மனது. அப்போ நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாரு, உன் சந்ததி தேசத்தை விட்டு வெளியே வா. அப்பொழுது அவன் தரிசனமாக கர்த்தருக்காங்க ஒரு பலிபீடத்தை என்ன செஞ்சான், கட்டினார் என்று சொல்லப்பட்டது. அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறவர்னா அங்கே ஒரு பலி செலுத்துகிறார். இங்கேங்களேன், ஆபிரகாம் சீமானமானதுக்கு என்ன தெரியுமா காரணம், எப்பெல்லாம் கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறாரோ அப்பெல்லாம் ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பலி செலுத்துவார், பலிபீடம் கட்டுவாருங்க. இதான் அவருக்குள்ளே ஒரு கிருபை பார்த்துக்கொடு. இன்றைக்கி நம்ம இருக்கோம், இன்றைக்கி நம்ம நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது அப்படி சுத்த கிருபை. இன்றைக்கி ஏசப்பா நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏசப்பா நம்மளுக்கு அன்றோட அப்பத்தை கொடுக்குறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, வீட்டு வாடகை கொடுக்க பணம் கொடுக்குறாரு, நல்ல வேலையை கொடுக்குறாரு, சொந்த வீடை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் ஏசப்பா செய்கிறாரு. ஆனால் வந்து பிரதிபலனாக நம்ம வந்து அவருக்கு ஒன்றுமே செய்கிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே ஒரு பலிபீடத்தை கட்டிடுவாருங்க ஆபிரகாம். நீங்கள் ஆதியாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பலிபீடம் கட்டியிருக்கா தெரியுமா உங்களுக்கு. எப்பெல்லாம்
கர்த்தர் பேசுகிறாரோ அடுத்து ஒரு பலிபீடம். ஏன்னா ஒரு கணத்தை செலுத்துகிறார் கர்த்தருக்கு. இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், அதுக்கு உடனே நன்றி பலி ஏற எடுத்துருங்க, சோத்திர பலி ஏற எடுத்துருங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் இங்கே இப்போ ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறோ அது உங்களுக்கு எனக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் கலாத்தியர் 3:29 சொல்லப்பட்டிருக்கு. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. கலாத்தியர் 3:29 நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள், நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இயேசுவை தரித்திருக்கேன்னு கலாத்தியர் 3:27. ஆனால் கலாத்தியர் 3:29 நீங்கள் இயேசுவை அணிந்திருந்தால், இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணினோ அது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கலாத்தியர் 3:29 சொல்லுது. இந்த 2 வசனம் மெயினாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். நீங்கள் அப்பாட்ட சொல்லி காட்டணும், அப்பாட்ட வாக்குத்தத்தங்களை பேசி காட்டணும். ஓகே. ரெண்டாவதாக ஆதியாகமம் 13:17 சொல்கிறது, நீ எழுந்து தேசத்தை நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன். ஆஹா, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும் ஜெவிங்க அப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஒரு பிளாட்டு வாங்கணும், ஒரு 2 சென்ட் வாங்கணும், 3 சென்ட் வாங்கணும். ஆனால் இங்கே அப்பாவை பாருங்கள், நீ எழுந்து தேசத்தை நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேங்கிறாருங்க. தேசத்து நீளம் அகலம் எங்கே, அதாவது ஆபிரகாம் வந்து நீ எங்கெல்லாம் நடக்கிறையோ அங்கெல்லாம் உனக்கு சொந்தம் போ அப்படிங்கிறார். நீ வடக்கே போனாலும் சரி, கிழக்கே போனாலும், தெற்கே மேற்கே போனாலும் அங்கெல்லாம் வந்து உனக்கு நான் சொந்தமாக்கி தரேன் அப்படிங்கிறார். அதான் வாக்குத்தத்தத்தை நம்பினாருங்க அவர். இல்லைங்களே, ஆபிரகாம் நம்ம செத்தா பரலத்து போனால் ஆபிரகாமை பார்க்கணும், ஆபிரகாம் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு விசுவாசத்தினுடைய தந்தை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ லோத்து பார்த்து கேட்குறாரு, நீ எங்கிட்டு போகிறையோ நீ போ, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். லோத்து என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல செழிப்பான தேசத்தை பார்த்து போகிறாரு, விட்டு கொடுத்துறாரு. நீ எங்கே போனால் நான் அங்கிட்டு நான் வரல, நான் வேறு பக்கம் போய்க்கிறேன். ஆனால் கண் தூரத்துலேருந்து பார்க்குறாரு, ஒரு செழிப்பான தேசம் தெரியுது, சோதங்கமரம் பாட்டோன்னா அதை பார்த்து போகிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஆபிரகாம் வாக்கு தத்துவத்தை நம்பினார். எதை நம்பினார் தெரியுமா? நீ எங்கெல்லாம் நடந்து, நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் சரி, நீ காட்டு பக்கம் நடந்தாலும் சரி, பாலைவனத்தில் நடந்தாலும் சரி, நான் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு சொந்தமாக்கி தரேன் வாக்கு பண்ணார். இதை பிடிச்சிக்கிட்டார் ஆபிரகாம். ஆனால் லோத்தை வந்து நீ இஷ்டம் ஐயா, நீ எங்கே வேணாலும் போய்க்க. லோத்து ஆளுகளுக்கும் ஆபிரகாம் ஆளுகளுக்கும் சண்டை வந்துச்சு, அதனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னாங்க. உடனே லோத்து என்ன பண்ணார், நீ எங்கே வேணாலும் போய்க்க, நான் விட்டு கொடுத்துட்றேன், நீ போகிற இடத்துக்கு நான் வரல அப்படின்னார். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய செழிப்பான தேசம் தெரியுது, போயிட்டார். கடைசியில் பார்த்தா அந்த தேசமே அழிகிற தேசம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார், வாக்கு தத்தம் கர்த்தர் என்ன சொன்னார், அந்த வாக்கத்தை பிடிச்சிக்கிட்டாரு, நடந்துக்கிட்டே இருந்தார். அது பூரா அவருக்கு என்னாச்சு, சொந்தமாச்சு. புரியுதுங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அடுத்து ஆதியாகமம் 26:5 சொல்கிறது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், நீங்கள் இடம் வாங்கணும். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்சியாக இருக்கலாம், பெந்தோகஸாக இருக்கலாம், டிபிஎம்மாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருங்க. ஆனால் சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடத்த வாங்கலாம். அல்லேலூயா. வீடெல்லாம் எதுக்குங்க, நம்ம பரலோகத்துக்கு போகிற ஆள் எதுக்கு இல்லைங்க. வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரம். இந்த வசனத்தை எங்கே தூக்கி போடுறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கற்றுகளை பிரேசம் விருதா. இந்த வசனத்தை எங்கே தூக்கி போடுறது, வசனம் இருக்குல்ல. அப்போ வீடு வேணுமா வேணாமா? நான் சொல்கிறது நல்லா கேளுங்க அன்பார்ந்தவர்களே. அதாவதுங்க, நீங்கள் லோன் போட்டு வீடு கட்ட வேணாம், கடன் வாங்கி வீடு கட்ட வேணாம். நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது வீடு கட்டிடுவீங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் இருக்காங்க, சரிங்களா, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் கிடந்துச்சு, நல்ல சூப்பரான இடம் பார்த்துக்கணுங்க. அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கையில் பணம் கிடையாது, எம்டி. நான் சொன்னேன், அந்த இடத்த சுற்றி ரவுண்ட் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்த எங்களுக்கு சொந்தமாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெபிச்சுட்டு போய் அந்த இடத்துக்காரங்கள்ட்ட போய் கேட்டாங்க. ஒரு அடுத்த சந்தில் அந்த இடத்துக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் இந்த இடத்த வாங்கலான்ருங்க, நாங்கள் இதான் இப்போதைக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்த போடுறோம், கொஞ்சம் ஒரு வருஷம் கழித்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா விட்டுட்டோம்னா வேறு ஆள் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இடத்துல விற்கிறது இல்லைம்மா, நாங்கள் எங்களுக்கு வேணும், அது மெயினான இடம், நாங்களாம் விற்க மாட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு விட்டுட்டாங்க. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து அந்த இடத்துல கால் வச்சு
ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த வசனத்தை, அதாவது இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, தேசத்தை கொடுப்புன்னு சொன்னீங்க, எனக்கு இந்த இடத்த தாங்க, தேசத்தை கொடுப்புன்னு சொன்னீங்களே, இந்த இடத்த தாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வார்த்தை தேசத்தை கொடுப்புன்னு சொன்னீங்க, இந்த இடத்த தாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே, தேசமே தரேன், எனக்கு இந்த இடம் தானே கேட்குறேன், ஒரு 5 சென்ட் இடம் தானே கேட்குறேன், இதை எனக்கு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். 1 வருஷம் ஓடிடுச்சுங்க. 1 வருஷம் ஒன்று என்னாச்சுன்னு தெரியுமா, அந்த இடத்துக்காரங்களுடைய மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கா. அப்படி அப்போ அமெரிக்காவில் செல்லுட்டு அந்த அமெரிக்காவோட நாட்டு பிரஜை ஆகிட்டா. அப்படி அப்போ அந்த மகன் என்ன பண்ணிட்டா, அப்படி அப்பா அம்மா கூட, அம்மா அங்கே ஊரில் இருக்க என்னென்ன இடம் இருக்க எல்லாத்தையும் வந்த விலைக்கு விற்றுட்டு உடனே கிளம்பி வாங்க, நான் இங்கே இருக்கேன், நீ எதுக்கு அங்கே ஒத்தையில் கிடக்கீங்க, உடனே விற்றுட்டு வாங்க அப்படின்னு மகன் அங்கேருந்து சொல்ல. உடனே அந்த வீட்டுக்காரங்க நேராக இந்த இவங்ககிட்ட வந்தாங்கண்ணா, அம்மா நாங்கள் வந்து இம்மிடியட்லியே நாங்கள் வந்து அமெரிக்கா போகிறோம், அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க, அதை கொடுங்க, உங்களுக்கு நான் பத்திரம் போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா அதாவது நீங்கள் எவ்வளோ கொடுக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ கொடுங்க, முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா இருக்கட்டுமா அப்புடின்னு அந்த ஐயா வந்து சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குது அதை கொடுங்க, பத்திரம் முடித்து கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்சால் கொடுங்க, இருங்க, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் அமெரிக்கா போகிறோம் அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே அந்த இடத்த முடித்து கொடுத்துட்டாங்க. 1.5 லட்சம். இன்றைக்கி வந்து அதோடைய விலை வந்து 1 கோடிக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி வந்து கோடி கணக்கில் அந்த இடம் போகுது. 1.5 லட்சம் முடிச்சு. கர்த்தரை பாருங்களேன். காரணம் என்னன்னு கேட்டால் கடை வாங்க 1 லட்சம் கையில் வச்சுருந்தாங்க, ஆனால் கடை வாங்கலை. கர்த்தரை அந்த வசனத்தை பாருங்கம்மா, அந்த வசனம் நான் சொன்னேன், அந்த இடத்த சுற்றி சும்மா போகிறாப்புல போய் அந்த இடத்த சுற்றி ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு நடந்த காரியம். அன்பார்ந்தவர்களே, அதாவது ஒரு காரியத்தை நீ செய்யணுங்க. நீங்கள் சில பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு விட்டுறாங்க, நீங்கள் செய்யணும். அதாவது எப்படின்னா, இப்போ யாக்கோபு இருக்கார், லாபான் இருக்கார். லாபான் என்ன பண்ணார், புள்ளி போட்ட குட்டி போட்டால் நீ வச்சுக்க பண்ணார். உடனே யாக்கோபு என்ன பண்ணார், சேனாடு தண்ணி குடிக்க வரும்போது மரப்பட்டை பிச்சு போட்டார். அந்த கண்ணில் வந்து மரப்பட்டையை பார்க்குது. மரப்பட்டையை பார்த்த உடனே அந்த அப்படியே நேராக கண்ணில் பார்த்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வயிற்றுக்குள்ளே போய் புள்ளி போட்ட குட்டியை போட்டுருது, கண்ணில் கிடைக்கும். யாக்கோபுக்கு கண் ஆசீர்வாதம். சில பேருக்கு காதல் ஆசீர்வாதம், சில பேருக்கு கண்ணில் ஆசீர்வாதம், சில பேருக்கு வாயில் ஆசீர்வாதம். ஆனால் யாக்கோபுக்கு கண்ணு மூலமாக ஆசீர்வாதம். உங்கள் கண்ணை வச்சு நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கலாங்க, புரியுதா? யாக்கோபு எப்படி ஆசீர்வாதம், கண் ஆசீர்வாதம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த செனாடு பூரா அந்த கண்ணில் மரப்பட்டை புள்ளி போட்ட மரப்பட்டை பார்க்குது, பூரா குட்டி, பூரா புள்ளி போட்ட குட்டி. சீமானை மாறிட்டார். ஒரு ஆடு வந்து 4 குட்டி 5 குட்டி போட பூரா புள்ளி குட்டி, புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை ஆடு வளர்த்துருக்காரு, 1000 கணக்கான ஆடு. சீமானா 2 பரிவாரத்தோடு என்ன செய்கிறார், வர்றார், புரியுதுங்களா? அதான் கண்ணின் ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு எப்படி வந்துச்சு, கண்ணின் ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்களும் கண்ணை ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம். உங்கள் பார்வை எப்படி இருக்குது, நன்மையை பாருங்கள், அற்புதங்களை பாருங்கள், அதிசயங்களை பாருங்கள், வெற்றியை பாருங்கள், விடுதலை பாருங்கள். வெந்து போனதையும் அந்து போனதையும், சண்டையும் சச்சரவையும் பிரச்சனையும் நெருக்கத்தையும் காஞ்சி போன பூமியும் அவன் சண்டை போடுறதையும் அவன் முடிவு பிடிச்சி ஆகிறதையும் இப்படியே பார்த்து ஒன்றுமெல்லாம் ஆகிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். செழிப்பை பாருங்கள், அற்புதங்களை பாருங்கள், அதிசயங்களை பாருங்கள், வெற்றியை பாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. இந்த வருஷ முடிவுகள் நீங்கள்லாம் இந்த வார்த்தையை கேட்குற எல்லோரும் சீமானம் வரப்போகிறீங்க. அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 26:5, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சூப்பர் வேர்டு, சூப்பர் வார்த்தை. என்ன சொல்கிறாரு, உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கே கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்கணுமா, செல்வ செழிப்பாக இருப்பாங்க. இது அவர் கர்த்தருடைய வார்த்தை. இது போது பிடிச்சிக்கொள்ளுங்க. அடுத்த ஆதியாகமம் 35:12 சொல்லுது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் தேசத்தை கொடுப்பேங்கிறார். எப்படி இருக்குது இந்த வார்த்தை? அடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 6:8, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்கள் சொல். 8ல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லி கூப்பிட்றாரு, கஷ்டப்படுறவங்களை பார்த்து, இதோ பாலும் தேலும் ஓடுகிற கானானுக்குள்ள உனக்கு வைக்க போகிறேன், வா கிளம்பி வா அப்படிங்கிறார். 1 நாளாகமம் 16:18, உங்கள் சுதந்திரமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கானான் தேசம், அந்த தேசம் பண்ணால் செழிப்பு, பாலும் தேனும் ஓடுகிற கானானத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை நெகமியா 9:15, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து
அவர்கள் தாகத்துக்கு கண்பிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். அப்போ இங்கே இருங்கள, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து அவள் தாகத்துக்கு கண்களில் தண்ணீரை புறப்பட பண்ணி, நீர் அவர்கள் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள். எப்படி பிரவேசிங்கள்? எப்படி அதாவது எப்படி பிரவேசிக்கணும் அப்படின்னா, பிரவேசிக்கணும்னா வாழ்றது தங்குறது. அதாவது நான் வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தை சுதந்திரித்து நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேங்கிற அப்படிங்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேணும் பார்த்துக்கணும். சங்கீதம் 2:8 சொல்லுது, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். பூமியின் எல்லைகளை. அல்லேலூயா. அப்பா சொல்கிறாரு சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். ஆனால் என்ன சொல்ற, என்னை கேளும் அப்படின்னா என்ன செய்யணும்? கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். எதை கேட்கணும்? வீடை கேட்கணும், இடத்த கேட்கணும். அடுத்து சங்கீதம் 37:9 சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை என்ன செய்வாங்களாம்? எடுத்துக்கொள்வார். சுதந்திரம் பூமியில் என்னது? இடம். சரிங்களா? அடுத்து சங்கீதம் 25:13 சொல்லுகிறது, அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும். இன்றைக்கி அநேக ஆத்துமா பார்த்தா பிரச்சனை, பலவீனம், போராட்டம், கடன் பிரச்சனை, நெருக்கம், திருமண தடை, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டங்களை சுமந்து கொண்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 25:13, அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரிக்கணும். அதான் கர்த்தருடைய கரம் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது. அடுத்து மத்தேயு 5:5 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது மகாத்மா காந்திக்கு பிடிச்ச ஒரே வசனம். மகாத்மா காந்தி நல்ல பைபிள் படிக்கிறவர், பார்த்துக்கொள்ளுங்க. மகாத்மா காந்திகிட்ட கேட்டாங்களா நிறைய பேர், எப்படி நீங்கள் வந்து இந்திய நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க அகிம்சை முறையில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன சாட்சி இங்கே இருங்க. மகாத்மா காந்தி சொன்ன சாட்சி. அவர் சொல்கிறாரு, நான் பைபிளை படிக்கிற பழக்கம் உண்டு. பைபிளை படிக்கும்போது மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற அந்த இயேசுடைய வார்த்தை என் மனதை தொட்டது. அதனால் நான் வந்து அகிம்சை முறையில் சாந்தமாக நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். என்னுடைய அந்த அகிம்சை முறையை, சாந்த குணத்தை பார்த்து வெள்ளைக்காரங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அடாவடித்தனம் பண்ணலை, நான் கத்தி எடுக்கலை, நான் சண்டை போடலை, யாரையும் குத்தலை, யாரையும் அடிக்கலை. ஆனால் அகிம்சை, அதாவது எப்படின்னா அவர் அமைதியாக இருந்து உண்ணாவிரதம் இருந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணி, ஏன்னா இவ்வளோ காரியம் பண்ணதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவரே எழுதியிருக்கிறாரு. இந்த பைபிள் வசனம் இந்திய நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு இந்த பைபிள் வசனம் தான் காரணம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்னங்க சாட்சி வேணும்? ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு வசனம் மத்தேயு 5:5, மாக்கா ரீபாலா தூரா பாலா ராபா, ஒரு வசனத்துக்குள்ள சுதந்திரம் கிடச்சிருக்கு. அவர் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த ஒரு வசனம் அவர் மனதை தொட்டது. அகிம்சையை கையாண்டார். யுத்தம் பண்ணலை, அமைதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எனக்கு சுதந்திரம் கொடு, பொறுமையாக அன்பாக கேட்டார். உண்ணாவிரதம் இருந்தார். வெள்ளைக்காரங்க பார்த்தாங்க, அப்பா இந்த மனுஷன்ட்ட வந்து நம்ம போராட முடியாது, இந்த சுதந்திரம் கொடுத்துட்டீங்களான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வசனம், இந்த ஒரே ஒரு வசனம். நீங்கள் வந்து அவர் எழுதின சாட்சி புஸ்தகத்தெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு வசனம் இந்திய நாட்டை சுதந்திரமாக வாங்கிட்டார் காந்தி. புரியுதுங்களா? அப்போ அதே போல தான் இன்றைக்கி இந்திய நாட்டை வாழ்கிற நம்ம செல்வ செழிப்போட வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்க சுதந்திரம். இது வசனம். அப்படி என்ன செய்யணும்? இந்த வசனங்களை பூராத்தையும் என்ன செய்யணும்? டெய்லி சொல்லணும். தயவுசெய்து லோனை போட்டு வீடை கட்டணும் மட்டும் நினச்சிடாதீங்க. அது பெரிய சிக்கல், பார்த்துக்கலாம். நான் அனுபவப்பட்டிருக்கேன். கடன் வாங்கி வீடு கட்ட நினைக்காதீங்க, வேணவே வேண்டாம். கர்த்தர் வந்து சுகமாக நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் வீடு வாங்கும்படி கர்த்தர் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருவார். கோடி கணக்கில் சொத்து வந்துடும் உங்களுக்கு கடைசியில். புரியுதுங்களா? அதனால் இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் டெய்லி சொல்லணும். வீடு வேணுங்கிறவங்க, இடம் வாங்குறவங்கிறாங்க, நான் சொல்கிறத கரெக்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் மாறும். இது சத்தியம், இது உண்மை.
நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க, நிறைய பேர் இடம் வாங்கிட்டாங்க. நான் நடந்த காரியம் அநேக சாட்சிகளை எழுப்ப முடியும். நீங்கள் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஏகப்பட்ட பேர் கடனில் இருக்காங்க. திருமண தடை, டைவர்ஸு, பிரிவினை. ஏன்? இந்த சத்தியத்தை அறியணும். இன்றைக்கி அனைவர் டைவர்ஸு, பிரிவினை, ஒரு மனதில்லை. கொலைசீர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தனை ரத்தத்தினால் சமானத்தை வாங்கி கொடுத்துருக்காருங்கிறத அந்த உணர்வு எல்லாத்துக்கும் இல்லாமல் இன்றைக்கி சண்டைன்னு போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வசனம் இன்றைக்கி சமானத்தை கொடுத்துரும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இந்த வருஷம் நீங்கள் செழித்துவங்கி வளர வருஷம், இந்த வருஷம் நீங்கள் இடம் வாங்குகிற வருஷம், இந்த வருஷம் வீடு வாங்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன் எல்லோரும். ஆமேன். அதனால் இன்றைக்கி நான் ஒரு சில வசனங்களை சொல்லுவேன். அதுக்கு பின்னால் நீங்கள் சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி சொல்லணும். காலையில் ஒரு வாட்டி சொல்லிடுங்க, நைட்டு ஒரு வாட்டி சொல்லிடுங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், வீடு உங்களை தேடி வரும். காற்று வராது, மழையும் வராது, பள்ளங்கள் நிரம்பும். சரிங்களா? இதான் உண்மை. வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். தீர்மானம் பண்ணுங்கள். வசனத்தை உரிமை பாராட்டுங்க. அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:39. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் வார்த்தை வசனங்க. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்கள் உலகம் போல் நடக்கலாம் சொல்லிட்டு வெறுங்கையோடு போங்க, வசனம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். வசனத்தை சமுதிர உலகம் போல் சுற்றுங்க, சாப்பாடு கொடுக்கும். இயேசு சொன்னார் சீசரில் பார்த்து, நீங்கள் வழிக்கு பையாவது தடியாவது கொண்டு போவானா அப்படிங்கிறார். ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ஏசப்பாட்ட கேட்குறாங்க. ஏசப்பா கேட்குறாரு சீசரில் பார்த்து, நான் உங்களை வழிக்கு பையாவது தடியாவது ஒன்று கொண்டு போகாமல் சொன்னேனே, நீங்கள் போனீங்கள, அங்கே போன இடத்துல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று ஏசப்பா கேட்குறார். அதுக்கு சீசர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, தேவைகள் சந்திக்கப்பட்டது, நேரம் கரெக்டாக சாப்பிட்டோம், கைக்கு செலவு காசு வந்தது, நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இயேசு காலத்திலேயே, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னுமே ஊழியத்துக்கு எந்த குறையும் இல்லைங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், சாப்பிட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ஊழியர்கள் குறையோடு வாழ்ந்தால் இந்த காரியத்தை பேசணும். ஏசப்பட இப்படிலாம் இருந்துச்சு, எனக்கு குறையில்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, இப்போது நான் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லணும். நான் சொல்ல இந்த வசனங்களை பின்னாடி சொல்லணும். அடுத்து இந்த வசனங்கள் அடங்கிய இந்த பேப்பர் என்கிட்ட மொத்தம் 11 வசனம் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த 11 வசனத்தை நீங்கள் ஒரு வேளை எழுதி வைங்க. அப்படி எழுதி வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வசனங்களை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன். அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பேப்பரில் எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னாலும் சரி, நான் உங்களுக்கு தபால் அனுப்புவேன். இதுதான் என்னுடைய ஊழியம் பார்த்துக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை கஷ்டப்பட விடக்கூடாது. ஏன்னா அதனால் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமாக கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 2வது வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இந்த வசனத்தின்படி எனக்கு உண்டாவதாக. 3வது வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன். உன் சந்ததிகள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட என்றார். இயேசுவே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் ஒரு சந்ததிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். தேவனே, இயேசுவே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 5வது காரியம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்கள் சொல் என்றார். தகப்பனே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. உங்கள் சுதந்திரமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இயேசுவே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். தேவனே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 8வது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். தகப்பன இயேசு மகாராஜா, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 9,
பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருவர்களோ பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். தகப்பனை இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 10. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். தகப்பனை இயேசு மகாராஜா இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசுவே இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. அன்பார்ந்தவர்களே, இந்த 11 வார்த்தைகளை காலையில் ஒரு வாட்டி அறிக்கை பண்ணணும், நைட்டு படுக்கும்போது ஒரு வாட்டி அறிக்கை பண்ணணும். இந்த 2 தடவை நீங்கள் அறிக்கை பண்ணணும். 11 இது சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற டைம், ஒருத்தவங்க சாப்பிட்ற கூட 10 நிமிஷம் ஆகும். இது சாப்பிட்ற டைம் கூட ஆகாது. இதை தேவனை மையப்படுத்திட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வீடு இடம் தேடி வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் செய்வார். நான் விசுவாசித்து நம்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவப்பட்டு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த பேப்பர், இந்த வசனங்கள் அடங்கிய பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தபாலில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அப்படி இல்லையா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டெய்லி அறிக்கை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செவத்தில் ஒட்டி டெய்லி அறிக்கை பண்ணுங்கள். அறிக்கை பண்ணும்போது இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு வரப்போகுது, அல்லது இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே உங்களுக்கு இடம் சொந்தமாக போகுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நான் சொல்லுகிறபடி நடப்பதாக என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எத்தனையோ தேவை பிள்ளைகள் கஷ்டத்திலும் வேதனையிலும் நெருக்கத்திலும் கடன் பிரச்சனையிலும் வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவே, இந்த நாளிலே எத்தனையோ பிள்ளைகள் வீடு கிடைக்காமல் அலைகிறாங்க, சொந்த வீடு இல்லை. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு விசுவாசிகள் விரும்புகிற காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டு. விசுவாசிகள் விரும்புகிற காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டு. விசுவாசிகள் எதை தீர்மானித்து பேசுகிறாங்களோ அது அவர்களை தேடி வருகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. தகப்பனே, இந்த ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் வெறுமையாக யாரும் இருக்கக்கூடாது. வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுகிற தெய்வமே, அவாந்தர வெளியிலே பாதையில் உண்டு பண்ணுகிற தகப்பனே, ஆகருக்காக நீர் ஊற்றை உண்டு பண்ணின தகப்பனே, இஸ்ரேல் மக்கள் 10 லட்சம் மக்களுக்கு மேலே எல்லா மக்களுக்கும் காடைகளை வரவச்சவரே, மன்னாவை வரவச்சவரே, பரலோகத்தின் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு வரவச்ச தெய்வமே, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றின தெய்வமே, அப்பா 5:2 மணி பெருக பண்ணினவரே, 4 நாள் இருந்தங்க அந்த லாசரு உயிரிட எழுப்பினவரே, மீன் வாயில் பணத்தை வர வச்சவரே, கடன் அடைப்பதுக்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணி எண்ணெயை விற்று கடன் அடைக்க உதவி செய்தவரே, எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இந்த காரியங்கள் இப்போவும் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே ஒரு வீடை நீங்கள் ஆயத்தம் பண்ணி தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு சொந்த வீடை ஆயத்தம் பண்ணி தரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, வீடு ஆஸ்தியும் கர்த்தர் வைக்க சுதந்திரம். ஆண்டவரை, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கற்று ஒளி பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வீடை ஏற்படுத்தி தாங்க. இயேசுவே, உம்மிடத்தில் கெஞ்சி மண்டாடுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் செழித்திருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் பெருகணும், மந்தை பெருகுவதில் உங்களுடைய பிள்ளைகள் பெருகணும். தகப்பனே, உங்களுடைய அற்புத கரம் இறங்கட்டும், உங்களுடைய அதிசய கரம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலையின் கரம் இறங்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். தேவ கிருபை கூட இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது என் தொண்டையை பிடிக்குது. அப்போனா பிசாசு கையை வைக்கிறான். கையேடு இயேசுவின் நாமத்தில். பிள்ளைங்க வாழ்கிறது பிடிக்கல உனக்கு, இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். என் தகப்பன் இயேசு கொடுத்த ஆஸ்தி சொத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அதை தடை பண்ணாத தர்த்தரத்து நாவை வெளியே போ என்று சொல்கிறேன். மாக்கா திசி பாலா பக்குல் அக்குரா திஷிக் மோக்க தனமா தரப்பா. தகப்பனே, உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களோட வல்லமை இறங்கட்டும், உங்களோட மகிமை இறங்கட்டும், உங்களோட அபிஷேகம் விடுதலை இறங்கட்டும், சத்திய வார்த்தை உள்ள இறங்கட்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தகப்பனே, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட இலை உதிராகிற மரத்தை போல செழித்தோங்கி வளருவான் என்று வாக்கு பண்ணின தெய்வனே, கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களையும் வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனை முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுபிடி வளர்வாய் என்று சொன்னீங்களே ராஜா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே ராஜா. நீ அநேக ஜாதிகள் ஆளுவாய், அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே தகப்பனே. உன் வெளிச்சத்தில் ராஜாக்களும் ஒளியில் ஜாதிகளை கடந்து வருவார்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. இயேசுவே, மனம் இறங்க மாட்டீரா? உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு, உங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு, கடனில் தவித்து கொண்டிருக்கிறது நீ பார்த்து கொண்டு இருக்கிற, மனம் இறங்க மாட்டீரா? உங்களுடைய பிள்ளைகள் யாரும் அண்டு கடனில் இருக்கக்கூடாது. கடன் உள்ளவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு வரதுக்குள்ளே எப்படியா கடனை போகிற அடைக்கணும் தகப்பனே. அதுக்கு உதவி செய்யணும் தகப்பனே. கடனோடு பரலோகத்துக்கு வர முடியாது. எல்லா கடனை அடைக்கணும் தகப்பனே.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வேதனை கொண்டு மாட்டார். நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க தாப்புன்னு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆடு வச்சுக்கிற தாவீதை அரசனை மாற்றி சீமானை மாற்றினீங்களே, தாவீது வீட்டு அரண்மனைக்கு பின்னால் செங்கல் போல் தங்க கட்டி சேர்த்து வைக்கக்கூடிய கிருபை தந்தீங்களே, சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எசப்பா, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. இதை நிறைய பேத்துக்கு அறிமுகப்படுத்துங்க, நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் கடனில் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக அவங்க கடனில் மாறுவாங்க. இது ஒரு ஊழியம். இந்த செய்தியை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ஊழியம். என்னை மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணுகிறவனை நான் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன், என்னை மனுஷன்ட்ட மறுதளிக்கிறவனை பிதாட்ட மறுதளிப்பேன். ஒருவனே எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கணம் பண்ணுவார். நீங்கள் ஆறுதல் படுத்துங்க இந்த வசனத்தை அனுப்பி. தயவுசெய்து இதை பார்க்குறவங்க நிறைய பேத்துக்கு அனுப்புங்க. அனுப்பி பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.